الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. وقال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم أسبغ عليكم نعمه ظاهرة وباطنة إلى آخر الآية. சர்வ புகழும் புகழ்ச்சியும் சர்வ லோகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ஏகவல்ல நாயன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எம் உயிருக்கும் உயிரான உயிரை விடவும் மேலான உத்தமநாதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களை துயர்ந்த தொடர்ந்த அனைத்து நல்லடியார்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்று வேண்டியதன் பின்னால் அல்ஹம்துலில்லாஹ். மேலான பெரியார்கள், அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, வாலிபர்களே, இன்றைய நாளினுடைய தலைப்பிற்குள் நுழைவதற்கு முன்பாக தலைப்பிலே வரக்கூடிய சில விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்வது நமக்கு அவசியமானதொரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய நாள் இஸ்பாகுல் வுது என்கின்ற ஒரு தலைப்பு இடப்பட்டிருக்கின்றது. இஸ்பாகுல் வுது என்பது அறிஞர் பெருமக்கள் சொல்லுகையில் 3 தமிழ் கருத்துக்களை சொல்லுகிறார்கள். அதிலே முதலாவதாக இத்மாம், பூர்த்தி செய்வது என்கின்ற கருத்தினை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அஸ்பக அலைக்கும் நிஅமஹு லாஹிரத்தன் வ பாத்தினா, உங்கள் மீது இறைவன் அவனுடைய அருட்கொடைகளை உள்ரங்கமாகவும் வெளிப்படையாகவும் பூர்த்தி செய்து விட்டான் என்பதாக அஸ்பக என்கின்ற அந்த வார்த்தைக்கு அத்தன்ம என்கின்ற அந்த வார்த்தையை இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா பகரமாக பாவிக்கின்றான். அப்படியானால் இஸ்பாகுல் வுது என்பது வுதுவினை பூரணப்படுத்துவது என்கின்ற தர்ஜமாவினை தரும். அதே போன்று ஒருவர் வுதுவுடன் இருக்கும் போது அவர் அந்த வுதுவை புதுப்பிக்க நாடினால் அந்த தஜ்தீதுல் வுது, அதற்கு பேர் இஸ்பாகுல் வுது என்று சொல்லுவார்கள். மூன்றாவதாக இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த வார்த்தைக்கு விளக்கம் அளிக்கும் முகமாக இஸ்பாகுல் வுது அல் இன்கா, இஸ்பாகுல் வுது என்பது சுத்தப்படுத்துவது, இஸ்பாக் என்றால் பரிசுத்தப்படுத்துவது என்கின்ற ஒரு கருத்தினை இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அழகான முறையிலே சொல்லி காட்டினார்கள். அப்படி சொல்லிவிட்டு அவர்கள் முடித்து விடவில்லை. கான இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா யக்ஸிலு ரிஜ்லைஹி 7 மர்ரா, ஒரு நாளைக்கு அவர்கள் வுது செய்கின்ற பொழுது 7 தடவைகள் கால்களை கழுகுவார்கள் என்பதாக உம்தத்துல் காரி என்கின்ற புகாரி கிரந்தத்திற்கான விரிவுரையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அப்படியானால் கால்களை 7 தடவைகள் கழுகினார்கள் என்கின்ற விடயத்திலே நாங்கள் சற்று ஆராய வேண்டிய நிர்பந்தம் இருக்கின்றது. ஏனென்றால் ஒருவர் வுது செய்கின்ற பொழுது 3 தடவைகள் ஓர் உறுப்பினை கழுகுவதுதான் அவருக்கு சுன்னத். இங்கே ஒரு உறுப்பினை 7 தடவைகள் கழுகப்பட்டிருக்கின்றன. அதே போன்று வுதுவுக்கு கடமையாக்கப்பட்ட உறுப்புகள் இன்னும் பல இருக்கும் போது கால்களை மாத்திரம் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அன்னவர்கள் 7 தடவைகள் கழுவி காட்டியிருக்கின்றார்கள். இங்கே இந்த 2 கேள்விகள் நமக்கு எழுகின்றன. முதலாவதாக, ஏன் காலை மாத்திரம் 7 தடவைகள் கழுகினார்கள்? அங்கே சொல்லுகின்ற பொழுது இமாம்கள் சொல்லுகிறார்கள், கால் என்பது முஜ்மியுல் அவ்சாஹ், அழுக்குகள் ஊத்தைகள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு இடம் காலாகும்.
யாரும் தலையால் நடப்பதும் கிடையாது, கைகளால் ஊண்டி நடப்பதும் கிடையாது, அல்லது ஊர்வனைகள் போன்று ஊர்ந்து ஊர்ந்து நடப்பதும் கிடையாது. எனவே மனிதர்கள் கால்களால் நடக்கின்றார்கள் என்பதனால் அவர்களிடத்திலே சேரக்கூடிய அழுக்குகள் அனைத்தும் அவர்களுடைய காலிலே தான் போய் சேருகின்றது. அதன் காரணத்தினால் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் காலை 7 தடவைகள் கழுவி காட்டினார்கள். இது ஒரு காரணம். இரண்டாவது, ஒரு உறுப்பினை ஒரு தடவை கழுவுவது வாஜிபு, 3 தடவைகள் சுன்னத்து, 5, 7 என்று ஒற்றைப்படையாக செல்லுகின்ற பொழுது அது இஸ்ராஃபு என்கின்ற வட்டத்திலே போய் சேருகிறது. அப்படியானால் 7 தடவைகள் கழுவி இருக்கிறார்கள், இதை எங்கே சேர்ப்பது? அதற்கும் இமாம்கள் சொல்லுகின்ற பொழுது 7 தடவைகள் எதற்காக வேண்டி அங்கே கழுவப்பட்டன? அந்த காலிலே உதாரணமாக ஒருவர் உழு செய்கிறார். அவர் உழு செய்கின்ற பொழுது அவருடைய உணவினுடைய உறுப்பிலே ஒரு அழுக்கு படிந்திருக்கின்றது. அந்த அழுக்கு ஒரு தடவை கழுவியும் இல்லாமல் போகவில்லை, 3 தடவைகள் கழுவியும் இல்லாமல் போகவில்லை. இப்போ 5வது தடவை கழுகுவது அவருக்கு சுன்னத்து அல்ல, அது இஸ்ராப், வீண் விரயத்திலே சேரும். அப்படியானால் அவர் 3 தடவைகள் கழுவி முடிந்தது போதும், அழுக்கு இருந்தாலும் பிரச்சனை கிடையாது என்று சொல்லிவிட்டு தொழ முடியுமா? முடியாது. அதன் விளைவாகத்தான் ஒரு பேணுதலினுடைய உச்சகட்டமாக இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் 7 தடவைகள் காலை பரிசுத்தமாக கழுவிவிட்டு அந்த இஸ்பாகுல் வுது என்கின்ற அந்த வார்த்தைக்கு அல் இன்கா, சுத்தப்படுத்துதல் என்கின்ற அந்த கருத்தினை அவர்கள் செயல்முறைப்படுத்தி நமக்கு காட்டியிருக்கின்றார்கள். மேலான பெரியார்கள், அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வுலுவுக்கு சஹாபாக்கள் ஏன் எதற்காக வேண்டி இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள்? எத்தனையோ வாஜிபான கட்டாயமான அமல்கள் எல்லாம் இருக்கும் போது இந்த வுது ஏன் இவ்வளவு மகத்தான ஒரு அமலாக கணிப்பிடப்படுகின்றது என்கின்ற ஒரு சிந்தனை, ஒரு யோசனை நமக்கு வருகின்றது. அதனையும் அழகான முறையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டினார்கள். லா ஸலாத்த லிமன் லா வுது அலஹு, யாருக்கு வுது கிடையாதோ அவருக்கு தொழுகை கிடையாது, யாருக்கு வுது கிடையாதோ அவருக்கு தொழுகை கிடையாது. அப்படியானால் ஒருவர் தொழுகின்ற போது அவர் தொழுவதற்கு முன்பாக முதல் தடவையாக அவர் செய்ய வேண்டிய விடயம் வுது செய்து கொள்ள வேண்டும். இந்த வுது இல்லாமல் யாரும் தொழ முடியாது. இது ஒன்று. அடுத்தது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அழகாக சொல்லி காட்டுகிறார்கள். ஒருவர் மன் அஹ்ஸன வுதுஅஹு, அழகான முறையிலே வுது செய்துவிட்டு அவர் எந்த வக்தை தொழ வேண்டும் என்று வந்தாரோ அந்த வக்தினை தொழுது முடித்து விட்டால் அவருக்கும் இறைவனுக்கும் இடையிலே ஒரு அகது, உடன்படிக்கை, ஒப்பந்தம் ஒன்று அங்கே போடப்படுகிறது. அந்த ஒப்பந்தம் நம் யாருக்கும் தெரியாது. ஆனால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஒப்பந்தத்தினை போட்டு வைத்து விடுகிறான். அது என்ன ஒப்பந்தம்? உதாரணமாக ஒரு மனிதரும் இன்னொரு மனிதரும் ஒரு விடயத்தை பற்றி ஒப்பந்தம் போடுவதாக இருந்தால், இந்த துனியாவுக்குள் உலகத்திற்குள் சுற்றி வளைத்தே நிற்கும். அது ஒன்று பணம், சொத்துக்களாக இருக்கலாம், அல்லது காணி வளவுகளாக இருக்கலாம், அல்லது பொருட்கள், வாகனங்கள், இப்படி ஏதாவது ஒரு விடயம் துனியாவை சார்ந்த விடயமாகத்தான் நம்முடைய ஒப்பந்தம் இருக்கும். ஆனால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய ஒப்பந்தம் துனியாவை விட்டும் அப்புறமானது. அப்படியானால் என்ன? அல்லாஹ்வுடைய அந்த ஒப்பந்தத்தினுடைய பெருபேறு, அந்த சவாபு சுவர்க்கம். யார் அழகான முறையிலே வுது செய்து அந்த வுலுவின் ஊடாக அவர் நாடிய பக்தினை தொழுது முடிக்கின்றாரோ அவருக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய சன்மானம், பரிசு சுவர்க்கம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அழகான முறையிலே சொல்லி காட்டுகிறார்கள். மேலான பெரியார்கள், அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படிப்பட்ட வுதுவினுடைய மகிமைகள், அதனுடைய சட்டங்களைத்தான் நாங்கள் இன்று காண இருக்கின்றோம். ஹத்தஸனா அப்துல்லா இப்னு மஸ்லமா அன் மாலிக்கின் அன் மூஸா இப்னு உக்பா அன் குரைபின் மௌலா இப்னு அப்பாஸின் அன் உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹும் அன்னஹு சமியஹு யகூல்
உசாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பண்ணவர்கள் இந்த நபி மொழியினை நமக்கு அறிவித்து தருகிறார்கள். தஃபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் அரஃபா. தஃபா என்றால் மீண்டு வந்தார்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அரஃபாவுடைய அந்த 9வது தினம் அன்று அந்த அரஃபா மலையிலிருந்து இறங்கி மீண்டு வருகின்ற பொழுது ஹத்தா இருவரை என்றால் இதா காண பிஷ்ஷஅபி ஷஅப் என்பது அரஃபா மலையிலிருந்து அங்கு ஹஜ்ஜுக்காக வேண்டி சென்ற ஹாஜிகள் எல்லோரும் கல்பாவிற்கு நுழைகின்ற அந்த பள்ளத்தாக்கிற்கு பெயர் ஷஅப். அந்த ஷஅப் என்கின்ற அந்த வாயிலின் ஊடாக அந்த ஹாஜிகள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் சேர்ந்து வருகின்ற பொழுது நஸல வபால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுடைய அந்த வாகனம் ஒட்டகையிலிருந்து இறங்கி அங்கே அவர்களுடைய தேவையாகிய சிறுநீரை கழிக்கிறார்கள். கழித்துவிட்டு சிம்ம தவல்ல வலம் இஸ்பிகில் வுது, பின்பு வுதுவும் செய்கிறார்கள். ஆனால் அந்த வுதுவை பரிபூர்ணப்படுத்தவில்லை. அந்த வுதுவை பரிபூர்ணப்படுத்தவில்லை. அப்படியானால் இமாம்கள் சொல்லுகின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் ஜம்சம் நீரினால் அந்த வுதுவை செய்கிறார்கள். அங்கே ஜம்சம் நீரினால் வுது செய்கிறார்கள். எதற்காக வேண்டி அந்த வுதுவை பூரணமாக 3 தடவைகள் சுன்னத்துகள் உள்ளடங்கள் இல்ல சேர்த்து செய்யாமல் விட்டார்கள் என்றால் அடுத்து வரப்போற ஊர் முஸ்தலிஃபா. முஸ்தலிஃபா வரப்போகிறது. அங்கேதான் நாங்கள் தொழக்கூடிய அந்த இடம் இருக்கின்றது. எனவே அங்கு சென்று வுதுவை பூரணப்படுத்தி விட்டு தொழலாம் என்கின்ற அந்த நோக்கத்தினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் ஒவ்வொரு உறுப்புகளையும் ஒவ்வொரு தடவைகளாக இலகுவாக ஒளி செய்து முடிக்கிறார்கள். எனவே ஃபகுல்து நான் கேட்டேன். யாரு? உசாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அஸ்ஸலாத்து யா ரசூலல்லாஹ், அதுரீது அஸ்ஸலாத்து யா ரசூலல்லாஹ், நாயகமே இந்த வுலுச்சையை நீங்கள் தொழப்போகிறீர்களா என்று நான் கேட்டேன் என்பதாக உசாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் பதில் கொடுக்கும் முகமாக அஸ்ஸலாத்து அமாமக, அஸ்ஸலாத்து அமாமக, தொழுகை உனக்கு முன்னால் இருக்கின்றது. அப்படியானால் நாம் தொழக்கூடிய இடம் இது அல்ல, தொழுமிடம் முஸ்தலிஃபாவிலே இருக்கின்றது என்கின்ற வார்த்தையை சொல்லுகிறார்கள். அப்ப ஏன் அங்க வுலு செய்தார்கள்? இலகுவான வுலுவாக இருந்தாலும் எதற்காக வேண்டி செய்ய வேண்டும் என்று பார்க்கும் போது, உதாரணமா நம்மிலே ஒருவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய வாழ்க்கை எந்நேரமும் சுன்னத்தான வுலுவோடே இருப்பார்கள். சுன்னத்தான வுலு என்கின்ற பொழுது ஒரு உறுப்பை ஒரு தடவை கழுகினாலும் பூரணமாக கழுகிவிட்டால் வுலு ஒப்பேற்றப்பட்டுவிடும். அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஏன் அங்கே வுலு செய்து காட்டினார்கள் என்றால், ஒரு கூட்டத்தார்களினுடைய ஒரு சமூகத்தினர்களுடைய தலைவர் சிறுநீர் கழித்து விட்டு அங்கே வுது செய்யாமல் அட்லீஸ்ட் கையை கூட கழுகாமல் வந்தால் அந்த சமூகம் என்ன யோசிப்பார்கள்? நம்மை யோசித்து பார்ப்போமே. நம்மிலே ஒருவர் சிறுநீர் கழிப்பதற்காக வேண்டி மலசல கூடம் சென்று அவருடைய தேவையை முடித்து விட்டு மீண்டு வரும்போது கையையோ காலையோ கழுகாமல் வந்தால், காலையாவது அவர் கழுகாமல் வந்தால் நாம் என்ன யோசிப்போம்? இவ்வளவு ஒரு வயது போன மனிதர், அல்லது இவ்வளவு படித்த ஒரு அனுபவம் உள்ள ஒரு மனிதர், அல்லது தொழக்கூடிய ஒரு மனிதர், சாதாரணமாக இவரு அவருடைய கலாகாஜத்தை முடிச்சிட்டு கைய கூட காலை கூட கழுகாம வாராரு என்கிற ஒரு நஜீசனமான ஒரு கீழ்த்தரமான யோசனை ஒன்று பொதுவா மனுஷனுக்கு உண்டாகும். இது உண்டாக கூடாது என்பதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அங்கு லேசாக ஒரு வுலுவை செய்து காட்டினார்கள். அதன் பிறகு அஸ்ஸலாத்து அமாமக ஃபரகிப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அவர்களுடைய வாகனமாகிய அந்த ஒட்டகையிலே ஏறி பிரயாணம் செய்கிறார்கள். ஃபலம்மா ஜாஅல் முஸ்தலிஃபா, முஸ்தலிஃபா என்கிற இடத்தை வந்தடைந்த போது நஸல, ஒட்டகத்தை விட்டும் இறங்குகிறார்கள். இறங்கி ஃபத்தவல்லஹ, அங்கேயும் வுலு செய்கிறார்கள். ஏற்கனவே அந்த ஷியாப் என்கின்ற இடத்திலேயும் வுலு செய்தார்கள், முஸ்தலிஃபாவிலேயும் வுலு செய்தார்கள். இந்த 2 வுலுவுக்கும் வித்தியாசம் இருக்கு. முதலாவது செஞ்ச வுலு சுன்னத்தான வுலு,
இப்ப கடைசியா செஞ்ச வுடு வாஜிபான வுடு, அது தாயிமான வுடு, இது வாஜிபான வுடு. அப்ப இந்த வுடு என்ன செய்கிறாங்க, அசுபகல் வுடு, அந்த வுடுவை பூரணமாக ஒவ்வொரு உறுப்புகளையும் 3 தடவைகள் உள்ளடங்களாக பூரணமாக ஒரு ஃபர்லை நிறைவேற்றுவதற்கான வுதுவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டுகிறார்கள். சும்ம பின்பு உக்கீமத்தி ஸலாத்து, அங்கே இகாமத்து சொல்லப்படுகின்றது. ஃபஸல்லல் மக்ரிப, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்ரிபு தொழுகையை தொழுகிறார்கள். மக்ரிபுடைய நேரம். மக்ரிபை முடித்துவிட்டு சும்ம அனாக குல்லு இன்சானின் பஈரஹு, அங்கிருந்த எல்லா மனிதர்களையும் அவர்களுடைய ஒட்டகைகளை அந்த முட்டங்கால் குற்ற வைக்கிறார்கள். அதாவது ஒரு இடத்திலே மன்சிலிகி, எந்த இடத்திலே இறங்கி தொழுவார்களோ அதே இடத்திலே அங்கு வந்தவர்கள் அனைவர்களினுடைய ஒட்டகைகளையும் முழங்கால் குத்தி நிற்க வைக்கிறார்கள். அதாவது அங்கே கட்டி போடுமாறு சொல்லுகிறார்கள். பின்பு சும்ம உக்கீமத்தில் இஷா, இஷா தொழுகையும் அங்கு இக்காமத்து சொல்லப்படுகின்றது. ஃபஸல்லா, அதையும் நிறைவேற்றுகிறார்கள். மலம் யுஸல்லி பைனஹுமா, ஆனா இந்த இஷா மக்ரிபு இந்த 2 தொழுகைகளுக்கும் இடையில வேற ஒரு சுன்னத்தான தொழுகை எதையுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தொழவில்லை. இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தாயிமுல் வுது என்றால் என்ன, வாஜிபுல் வுது என்றால் என்ன என்பதனை அழகான முறையிலே ஒரே ஒரு நபிமொழி மூலமாக பிரித்து காட்டினார்கள். இப்ப தாயிமுல் வுது என்பது, நாம குளிச்சாலும், உடம்ப கழுவி குளித்தாலும் நமக்கு ஒரு வுது கிடைக்கும். ஆனா அந்த வுதுவை வச்சு தொழ முடியாது. குர்ஆனோதெல்லாம், பள்ளிக்கு இஅ்திகாஃப் போன்ற சுன்னத்தான அமல்கள் செய்யலாம். ஆனால் அந்த தொழுகை, அந்த குளிப்பு மூலம் கிடைத்த அந்த வுதுவை வைத்து தொழுகையை நிறைவேற்ற முடியாது. இதுதான் சுன்னத்தான வுது. நாம் எப்போதும் வுதுவோடு சொல்வார்கள் இல்லையா, யாராவது மரணிக்கும் போது அவர் வுதுவோடு இருந்து மரணித்தால் நாமுசுல் அக்பர், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் வருவார்களாம் போட்டி போட்டு. ஏன்? அந்த வுதுவோடு மரணித்தவருடைய ரூஹை கொண்டு செல்வதற்காக. இப்படி சுன்னத்தான வுதுவுக்கு அல்லாஹ் பல மகிமைகளை வகுத்து வைத்திருக்கின்றான். அதே போன்றுதான் வாஜிபான வுது. இரண்டையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிரித்து காட்டியிருக்கின்றார்கள். அடுத்ததாக பாபு கஸ்லில் வஜ்ஹி பில் யதைனி மின் கர்ஃபத்தின் வாஹிதா, கையால ஒரு தடவை தண்ணியை அள்ளி முகத்தை கழுகுவது. இது எப்படி? حدثنا محمد بن عبد الرحيم قال اخبرنا ابو سلمة الخزاعي منصور بن سلمة قال اخبرنا ابن بلال يعني سليمان عن زيد بن اسلم عن عطاء بن يسار عن ابن عباس رضي الله عنهم. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அவர்கள் இந்த ஹதீஸினை சொல்லி காட்டுகிறார்கள். எப்படி? அன்னஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அவங்க தவல்ல உழு செய்தார்கள். கசல பஜ்கஹு, அந்த உழுவுல குறிப்பா பெஸ்ட் வாஜிபு, பெஸ்ட் கடமையாக உழுவ இந்த முகத்தை கழுவி காட்டினாங்க. இப்போ அகத கர்ஃபத்தன் மின் மாயின் ஃபமலமல பிஹா வஸ்தன்ஸக, முதலாவது தடவையாக கையை, வலது கையை தண்ணீரிலே நுழைத்து ஒரு பிடி தண்ணியை எடுத்து வாய் கொப்பளிக்கும் போது அங்கே நாசிக்கும் நீர் செலுத்தினார்கள். அங்கே நாசிக்கும் நீர் செலுத்துகிறார்கள். இது வாய் கொப்பளித்த முறை. அதன் பிறகு சும்ம அகத கர்ஃபத்தன் மின் மாயின், அதே தண்ணியை வலது கையால அள்ளுறாங்க. ஃபஜஅல பிஹா ஹக்கதா, எப்படி பெஸ்டுக்கு அள்ளினாங்களோ அதே போல அள்ளி அல்லாஹ்ஹா இலா யதில் உஹ்ரா, மற்ற கையோட சேர்க்கிறாங்க. பெஸ்டுக்கு ஒத்த கையாலே அள்ளி அதே வாயை கொப்பளிச்சு நாசிக்கு நீர் செலுத்தினாங்க. இரண்டாவது அதே போல வலது கையால தண்ணீரை அள்ளி தூக்கும் போது இடது கையையும் முட்டு கொடுத்தாங்க. இதுக்கு 2 காரணம் இருக்கு. ஒன்று, ஒரு கையால முழுமையா முகத்தை கழுவிட முடியாது. ஒரு கையால கழுகும் போது அந்த கையில் இருக்கிற தண்ணி கொட்டிடும். அப்ப மத்த பக்கத்தை கழுகும் போது மசிலுக்குள்ளதான் முகத்தை மசிவு செய்யறது, முகத்தை கழுகணும், கஸ்லுல் வஜ்ஹி. அது ஒரு காரணம். இரண்டாவது, ஒத்த கையால் அள்ளும் போது கொஞ்சமான தண்ணி தான் கையில கிடைக்கும். அந்த தண்ணி கூட கொட்டிடக் கூடாது என்பதற்காக வேண்டி 2 கையையும் சேர்த்து அள்ளும் போது அந்த அள்ளிய நீர் அனைத்தும் கையில் கிடைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். இந்த 2 காரணங்களையும் நாங்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே இரண்டாவது முறையாக தண்ணீரினை அள்ளி இடது கையுடன் சேர்த்து முகத்தை கசல பிகா வஜ்ஹு, முகத்தை கழுவினார்கள். யாரு? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள். சும்ம பின்பு
அகத கருப்பத்தை மின் மாயின், தண்ணி அதே போல அல்றாங்க. அந்த தண்ணியை கொண்டே கழுவுகிறார்கள். எதகுல் யும்னா, வலது கையை கழுவுகிறார்கள். வலது கையில தண்ணி அள்ளி வலது கையையே கழுவுகிறார்கள். சும்ம அகத கருப்பத்தை மின்மா, தண்ணியிலிருந்து ஒரு பிடி தண்ணியை அள்ளி எதகுல் யுஸ்ரா, இடது கையை கழுவுகிறார்கள். இது நமக்கு தெரிந்த முன். சும்ம பின்பு மசக பிரஸிஹி, தலையை மசக செய்தார்கள். சும்ம அகத கருப்பத்தை மின்மா, தண்ணி ஒரு பிடிய அள்ளி அலா ரிஜிலிகில் யும்னா ஹத்தா கசலகா, கால் ரீகே வலது கால், எங்கேயுமே உடுப்பு போடுறதா இருந்தா சரி, செருப்பான் எந்த விஷயத்திலையுமே நாம ஆரம்பிக்கக்குள்ள வலதை முற்படுத்துறது சுன்னத், அதை கலட்டும் போது இடதை முற்படுத்துறது சுன்னத். அப்ப வலது கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் டெஸ்ட் கழுகும் போது தண்ணீரை ரஷ் என்ன தெளித்தார். அப்ப கொஞ்சம் தூவுற மாதிரி இல்லாம துளி விடுற மாதிரி தெளிச்சாங்க. இது வரைக்கும் ஹத்தா கசலகா, கால் கழுகுப்பட்டுட்டு என்று சொல்லுற அளவு வரைக்கும் ரசூலுல்லாஹ் தெளிச்சு தெளிச்சு வலது கால கழுவினாங்க. சும்ம அகத கருப்பத்தன் உஹ்ரா ஃபகஸல பிஹா ரிஜ்லஹு, அதாவது இமாம் எண்ணுகிறார்கள் அல் யுஸ்ரா, எப்படி வலது கால கழுகினாங்களோ அதே போல இடது காலையும் கழுகினாங்க. இந்த விஷயத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொல்லுறாங்க, சஹாபாக்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இதுதான் ரசூலுல்லாஹ் செஞ்ச வுது, இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த வுது, நாம் செய்யக்கூடிய வுது. இப்ப சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், قال هكذا رايت رسول الله صلى الله عليه وسلم يتوضا, இப்படித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வுது செஞ்சாங்க, நான் பார்த்தேன். சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி என்கிறத போல ஹக்கதா ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதவல்லு, ரசூலுல்லாஹ் இப்படித்தான் வுது செஞ்சாங்க, நான் இப்படித்தான் பார்த்தேன், அதை நீங்க பாருங்க என்று சொல்லி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் நாம் செய்யக்கூடிய இந்த வுதுவினை அங்கிருந்த சஹாபாக்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்ததாக பாபு தஸ்மியா அலா குல்லி காலின் வ இன்தல் விகா, இது ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு. அதாவது எல்லா நிலைமையிலையும் என்னத்தை செய்ய போனாலும் பிஸ்மி சொல்லணும். பிஸ்மி சொல்றதுலயே ஒரு பரக்கத். பிஸ்மியோட சேர்த்து ஒரு செயற்பாடு துவங்கும் போது அதை மேக்சிமம் அல்லாஹ் பூர்த்தி செய்யறதுக்கு நாடுதான். அப்ப பிஸ்மி சொல்லுவது எல்லா சந்தர்ப்பத்திலும் சுன்னத்து. அதே போல இன்னும் ஒரு முக்கியமான இடம் இந்தல் விகா, விகா என்பது அல் ஜிமா, உடலுறவு கொள்ளும் போது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒரு தம்பதியினர் குடும்பத்தினர்கள் உடலுறவு கொள்ளும் போதும் பிஸ்மி சொல்லுவது சுன்னத்து. இப்ப நாம பார்க்கிறோம் சமூகத்துல பல பிரச்சனைகள். சிலருக்கு பிள்ளைகள் கிடைப்பது அரிது, கஷ்டம். அதையும் தாண்டி பிள்ளைகள் கருவிலே தரித்து விட்டால் ஓரிரு 3 மாதங்களிலே விழுந்து விடுவதான சந்தர்ப்பங்கள். அதையும் தாண்டி பிள்ளைகள் 7-8 மாதங்களை அடைகின்ற பொழுது பிரசவ நேரத்திலே அந்த பிள்ளைகள் மரணிக்கின்ற சந்தர்ப்பங்கள் ஏற்படுகின்றன. இவைகளும் தாண்டி அந்த பிள்ளைகள் பிறக்கும் போதும் சில குறைபாடோடு பிறக்கின்ற பிள்ளைகளும் இந்த சமூகத்தில் என்றும், இன்றில்ல அன்று தொட்டு என்றுமே இந்த பிரச்சனை இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. இந்த பிரச்சனைகளை நாம் அழகான முறையில் தீர்த்து வைப்பதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் ஒரு அழகான வழிமுறையை சொல்லி காட்டினார்கள். எப்படி? ஹதஸனா அலி இப்னு அப்துல்லாஹ் قال حدثنا جرير عن منصور عن سالم بن ابي الجعد عن قريب عن ابن عباس. இந்த ஹதீஸினையும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா ரலியல்லாஹு அன் குல்லிஹிம் அன்ஹும் இவர்களின் தொட்டு அறிவிக்கப்படுகின்றது. இந்த ஹதீஸ் எவ்வளவு நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட போய் சேருது, ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து ஒட்டவ வந்தது என்கிறத நேருக்கு நேர் சொல்றாங்க. சொல்லிவிட்டு கால ரசூலுல்லாஹ் சொன்னதை சொல்றாங்க. எப்படி? லவ் அன்ன அஹதக்கும் இதா அத்தா அஹ்லஹு, லவ் அன்ன அஹதக்கும், உங்களிலே ஒருவர் இதா அத்தா அஹ்லஹு, அவருடைய குடும்பத்திடம் சென்றால், குடும்பத்திடம் வந்தால். அகிலங்கிறத உலமாக்களுக்கு தெரியும். அகிலங்கிறது ஒரு குடும்பம். ஒரு குடும்பம் எங்கக்குள்ள கூட்டுறவு, கூட்டு எங்கக்குள்ள 3 பேரை தாண்டினாத்தான் அது குடும்பமா கூட்ட அமையும். அப்ப இஸ்லாத்தை பொறுத்தவரையில ஒரு ஆண் 4 திருமணம், 4 மனைவிமார்களை தன் கைவசம் வைத்திருக்க முடியும் என்கின்ற ஒரு சட்டம் இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே தான் அகிலகு என்கின்ற வார்த்தை இங்கே பாதிக்கப்பட்டிருக்கின்றது. ஒருவர் தன்னுடைய மனைவிமார்களிடத்திலே சென்றால்
சென்று பால பிஸ்மில்லா பிஸ்மில்லா என்று சொல்லுகிறார். எப்ப? உடலுறவு கொள்ளுகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் சொல்லிவிட்டு அல்லாஹும்ம இறைவா ஜன்னிபன ஷைத்தான, எங்களை விட்டும் ஷைத்தானை நீ அப்புறப்படுத்தி விடு, தூரப்படுத்தி விடு என்று சொல்லி ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா, நீ எங்களுக்கு எதை தரப்போகின்றாயோ அதை விட்டும் ஷைத்தானை அப்புறப்படுத்தி விடு. ஒரு ஆணும் பெண்ணும் குடும்பத்தினர்கள் உடலுறவு கொள்ளும் போது சாப்பாடா கிடைக்க போகுது, அல்ல சொத்து பத்தா, அல்ல செல்வங்களா? இல்லை. உடல் உறவினுடைய முக்கியமான நோக்கமும் பெறுபேறும் பிள்ளை செல்வம், அல் வலது. ஒரு தம்பதியினர்கள் உடலுறவு கொள்ளுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு மிக பெரும் நியமத்தாகிய பிள்ளை கிடைப்பதுதான் நோக்கம். அப்படியானால் அந்த தம்பதியினர்கள் அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான் ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தானா என்கின்ற பிரார்த்தனையை ஓதினால் ஃபக்லிய பைனகுமா, அந்த இருவருக்கும் மத்தியிலே இறைவன் தீர்ப்பு கொடுத்து விடுகிறான், முடிவு செய்து விடுகிறான் வலதின் ஒரு பிள்ளையை. அந்த இருவர்களுக்கும் உடலுறவினுடைய அந்த பரிசாக பெறுபேறாக அல்லாஹ் ஒரு பிள்ளையை தீர்மானித்து விடுகிறான். தீர்மானித்துட்டு சும்மா விடல, அந்த பிரார்த்தனை செய்யறவங்களுக்கும் செய்யாதவங்களுக்கும் உடைய வேறுபாடு என்ன தெரியுமா? லம் எதிர்ரகு, அந்த பிள்ளைக்கு எந்த தீங்கும் வராது. லம் எதிர்ரகு, எந்த தீங்குமே அந்த பிள்ளைக்கு வராது. இந்த எதிர்ரகு என்கின்ற வார்த்தையை இமாம்கள் சொல்லுகின்ற பொழுது பலவும் ஜக்கரன் காண உன்சா, அந்த பிள்ளை ஆணாகவும் இருக்கலாம் பொன்னாகவும் இருக்கலாம். லம் எதிர்ரகு ஷைத்தானு லா யதகப்பத்துஹு ஷைத்தான் வலா இதாஹிலுஹு பிமா எதிர்ரகு அக்லுஹு அவ் பதலுஹு அவ் லா யத்வனு ஃபீஹி இந்த விலாதத்திஹி, அந்த பிள்ளை பிறக்கிற சந்தர்ப்பமா இருக்கட்டும், வளர்ற சந்தர்ப்பமா இருக்கட்டும், அந்த பிள்ளையுடைய எதிர்காலமா இருக்கட்டும், எதிலும் அந்த தகப்பன் அந்த பெற்றோர்களினுடைய பிரார்த்தனை காரணமாக ஷைத்தானால் நுழைந்து விட முடியாது. அந்த பெற்றோர்கள் உடல் உறவினுடைய சந்தர்ப்பத்திலே அந்த பிரார்த்தித்த காரணத்திற்காக அந்த பிள்ளைகளை அந்த ஷைத்தானினால் தீங்கு செய்யவே முடியாது என்கின்ற ஒரு வரத்தினை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த தம்பதியினர்களுக்கும் அந்த பிள்ளைக்கும் கொடுக்கின்றான். பாருங்கள், நம்முடைய சமூகத்திலே இப்பொழுது அதிகமாக வழிகட்டு போய் இருப்பவர்கள் இளைஞர்கள், வாலிபர்கள். இதற்கு காரணமாக பெற்றோர்களும் இருக்கின்றார்கள். சரியான முறையிலே வளர்க்காதது ஒரு காரணம். அதே போன்று பெருமானார் சொல்லியது போன்று இந்த பிரார்த்தனைகளை கடைபிடிக்காதும் ஒரு காரணம், பிள்ளைகள் வழிபடுவதற்காக. எனவே நம் அனைவர்களுக்கும் பிள்ளைகள் இருக்கின்றன. இன்னும் நம்மில் பலருக்கு பிள்ளைகள் பிறப்பதற்கும் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த சந்தர்ப்பம் நாங்கள் இது போன்ற பிரார்த்தனைகளை கடைபிடித்தால் நம்முடைய பிள்ளைகளினுடைய எதிர்காலம், அவர்களுடைய பிறப்பு, அவர்களுடைய உருவாக்கம் எல்லாமே நன்றாக அமையும் என்பதனை நாங்கள் ஒவ்வொருவரும் ஆழமாக மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததும் ஒரு முக்கியமான ஒரு விடயம், பாபுமா யகூலு இன்தல் ஹலா. ஹலா என்பது கழிவறை. நாங்கள் தேவையை நிறைவேற்ற செல்லுகின்ற பொழுது, கழிவறைக்குள் செல்லுகின்ற பொழுது என்ன ஓத வேண்டும், அங்கே என்ன ஓத வேண்டும் என்பது பாடம். ஹத்தஸனா ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அல்ல, இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு சஹாபி. அவர்களை தொட்டும் பின்னால வந்த தாபியன்கள், தபவு தாபியன்கள், ஐமாக்கள் போன்ற காலத்தில் வாழ்ந்த ஒரு ஹதீஸ் அறிவிப்பாளர்கள் ஒருவர் தான் இந்த ஆதம் என்பவர். قال حدثنا شعبة عن عبد العزيز ابن شهيب قال அசீஸ் இப்னு ஷுஹைப் அவர்கள் சொல்லுகிறார்கள், சமஅது அனஸன், அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களிடத்திலே நான் ஒரு விடயத்தினை யகூலு, அவர் சொல்ல செய்மடுத்தேன். எப்படி? கானன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஆகியிருந்தார்கள், இதா தகலல் ஹலாஅ, கழிவறைக்குள் நுழைந்து விட்டால், கால சொல்லுவார்கள், அல்லாஹும்ம இறைவா, இன்னி நானுமோ அஊது பிக மினல் குபுஸ், அந்த நஜீசுகள் உள்ளடங்கிய இடத்தை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன், வல் ஹபாயிசி, ஆண் பெண் ஷைத்தானினுடைய தீங்கை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இந்த பிரார்த்தனைக்கு சுருக்கமாக சொல்லும் போது ஆண் பெண் ஷைத்தானினுடைய தீங்கை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லுவார்கள். இப்போ இந்த ஹதீஸ் ஒரு முக்கியமான ஒரு ஹதீஸ். ஏன் தெரியுமா? சிலர்கள் சில வருத்தத்தினால், சில நோய்களினால் பீடிக்கப்பட்டு அவர்களை
ஹாஸ்பிட்டல் வைத்தியசாலைகளிலே கொண்டு சென்று ஸ்கேன்கள் அது போன்ற இன்னும் பல சிகிச்சைகள் செய்யப்பட்டும் கூட அவர்களுடைய உடம்பிலே எந்தவித நோயும் இல்லை, எல்லாம் நார்மல் என்கின்ற ஒரு ரிசல்ட் கிடைக்கின்றது. அப்படியே ரிசல்ட் கிடைத்தும் அவர்கள் நோய்கள் இருக்கின்றார்கள். அப்படி சில மக்கள் வாழ்கிறார்கள். இப்பொழுது நோய் இருக்கின்றது, ஆனால் நோயை வைத்தியர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்படியானால் இது என்ன நோய்? இந்த நோய் எப்படி வருகின்றது என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அழகாக சொல்லி காட்டினார்கள். ஹதீசுகளே நமக்கு போதும். நம்முடைய வாழ்க்கையிலே வியாபாரங்களாக இருக்கட்டும் அல்லது வைத்தியங்களாக இருக்கட்டும், எந்த துறையாக என்ன விடயமாக இருந்தாலும் நபிமொழிகளை நாங்கள் பிரட்டி லிக்குல்லி தாயின் தவா என்கின்ற அடிப்படையிலே நாங்கள் ரீசர்ச் பண்ணும் போது அதற்கான பதில்கள் நமக்கு கிடைக்க காத்திருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கழிவறைக்கு செல்லும் போது அவைகளை விட்டும் பாதுகாப்பு தேடி பிரார்த்தனை செய்தார்கள். ஏன் தெரியுமா? அந்த கழிவறையிலே ஷைத்தான்கள் கூடி இருக்கக்கூடிய இடம். நம்முடைய வீடுகளிலே சில வீடுகளில் 3 தட்டுக்கள் மாடிகள் இருந்தால் 3 மாடிகளிலும் கழிவறைகள் இருக்கின்ற வீடுகளும் இருக்கின்றன. குசினிக்குள்ள போய் மத்தபகுல கிச்சன்ல போய் ஷைத்தான் இருப்பாரான்னு பார்த்தா அங்கே இருக்க மாட்டான். ஏன்னா ஷைத்தான் அது போன்ற நஜீசுகளுக்கு எல்லாம் மிகவும் விருப்பமான ஒரு இடம் கழிவறை தான். அப்ப அவன் அந்த கழிவறையை தேடி தேர்ந்தெடுத்து கழிவறைக்குள்ளதான் போய் இருக்க போகிறான். அப்ப கழிவறைக்குள்ள ஷைத்தான் இருக்கின்றான் என்று தெரிந்தும் அங்கே நாங்கள் நாயகத்தினுடைய பிரார்த்தனையை பயன்படுத்தாமல் நம்முடைய அவுரத்துகள் உடம்புகளை அங்கே காட்டிக் கொண்டு நம்முடைய தேவையை நிறைவேற்றும் போது ஷைத்தானினுடைய கண் பார்வை அவனுடைய தீங்கு நம் மீது படுகின்றது. ஷைத்தானினுடைய தீங்கு பட்டா ஹாஸ்பிட்டல்ல போய் மறந்தெடுக்கலாமா? டேப்லெட் போட்டு சரியா வருமா? இல்ல. இப்ப ஷைத்தானை நாமே வீட்டுக்கு வச்சுட்டு நாமே அவன்கிட்ட போய் நோயை வாங்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் ஸ்கேன் பண்ணி பார்க்கும் போது நோயே இல்லைன்றா இது யாருடைய தவறு? நம்முடைய தவறு. அப்ப ஹாஸ்பிட்டல்ல போறதுல எந்தவித பிரயோசனமும் இல்லை. இதுக்கு இந்த ஷைத்தானினால தீங்கிட செய்யப்பட்ட மனுஷனுக்கு. அப்ப கழிவறைக்கு நாங்கள் செல்லும் போது அந்த ஷைத்தானினுடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடித்தான் அங்கே நாங்கள் நுழைய வேண்டும். இப்ப நுழைஞ்சிட்டம் ஷைத்தான் பாதுகாத்துட்டானா இல்லையா என்கிற டவுட் ஒன்று நமக்கு வரும், சந்தேகம். அப்ப அங்கிருந்து வெளியாகும் போது அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அதுகப அன்னியல் அதா வ ஆஃபானி, என்னை விட்டும் நோயை அப்புறப்படுத்தி எனக்கு ஆரோக்கியத்தை தந்த இறைவனுக்கு தான் எல்லா புகழும் என்கின்ற பிரார்த்தனையை செய்யும் போது ஒருவேளை நம்ம அந்த கழிவறையை நம்மை ஷைத்தானுடைய பார்வையோ தீங்கோ தீண்டி இருந்தால் இறைவனை புகழ்ந்த காரணத்தினால் இல்லாமல் போய்விடும். இது பிரார்த்தனைகளுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய மகிமை. அடுத்ததாக நாம் சிந்திக்கும் போது நமக்கு தெரியும், ஒரு மனிதர் கழிவறைக்கு சென்று அங்கே அவர் அமரும் போது அவருடைய நடு உச்சி, ஹதீஸ்ல வரக்கூடிய விடயங்கள், அவருடைய உள்ளந்தலை என்று சொல்லுவார்கள். நாங்கள் சிறு வயதில் இருக்கும் போது மூச்சு விடுவோம் என்று சொல்லக்கூடிய அந்த இடம், அது சிறு பிள்ளைகளா இருக்கும் போது தொட்டு பார்த்தால் நசியும் அந்த இடம். அந்த இடம் விரிந்து கொடுக்கும். எப்போது நாங்கள் நிலத்துல இருக்கும் போது அந்த இடம் விரிந்து கொடுக்கும். அப்போ நாங்க தலையை மறைக்காம தொப்பி அணியாம போனா அங்கே அந்த கழிவறையில இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள், நஜீசுகள், அந்த கிருமிகள் நம்முடைய தலைக்கால இறங்கும், அதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதாக சொல்லி தலையை மறைத்து செல்வதும் சுன்னத் என்கின்ற விடயத்தினை நமக்கு அழகான முறையிலே இஸ்லாம் சொல்லித் தருகின்றது. மேலான பெரியார்கள், அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, சொன்னது போன்று ஒவ்வொரு விடயத்திலும் இஸ்லாத்தை நீங்கள் ஆராய்ச்சி செய்யுங்கள். ஹதீசுகளை பிரட்டி படித்து பாருங்கள். ஒவ்வொரு விடயத்திற்குமான தீர்வு ஹதீஸிலே கிடைக்கின்றது. அடுத்ததாக பாபு வலஇல் மா இன்தல் ஹலாம், கழிவறைக்கு செல்லும் போது நீர் வைப்பதனுடைய பாடம். கழிவறைக்கு செல்லும் போது நீர் வைப்பதனுடைய பாடம். யாரு? ஒரு முதியவர் அவருடைய கழிவை அகற்றுறதுக்காக வேண்டி போறாரு. நான் வயோதிபனா இருக்கக்கூடியவர், அவர் சரி முடிச்சிட்டு வருவாரு, அவர் வந்தா புழு செய்வார். எப்படி? சுன்னத்தான உள்வா பரலான உள்வா அந்த புல்லுவை அவரு செய்யணுங்கிறதுக்காக வேண்டி அவருக்கு ஒரு ஹிதுமத், ஒரு பணிவிட. இப்படி நோக்கத்துல நாங்க ஒரு மாலி ஜஃப்னான்னு சொல்லுவோம், ஒரு பாத்திரத்துல தண்ணியை கொண்டு வைப்பது, இதற்கான சவாப் என்ன என்கிறதுதான் அடுத்தது.
حدثنا عبد الله بن محمد قال حدثنا حاشم بن القاسم قال حدثنا ورقة عن عبيد الله بن ابي يزيد عن ابن عباس رضي الله تعالى عنهم. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா தான் இதே நபிமொழியினையும் அறிவித்து தருகிறார்கள். எப்படி? அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகலல் கலாஅ ஃபவலஅத்து லஹு வதுஅன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் கலாவிற்குள் கழிவறைக்குள் நுழைந்தார்கள். அப்பொழுது நான், யாரு? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் ரசூலுல்லாஹ்வுக்காக வேண்டி ஃபவலஅத்து லஹு வதுஅன், வுளு செய்கிற ஒரு பாத்திரம் நிரம்ப தண்ணியை கொண்டு நான் வைத்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியும் அந்த தேவையை முடித்துவிட்டு வருவார்கள், வந்தால் வுளு செய்வார்கள். அதை நான் லேசுபடுத்தும் முகமாக ஒரு வாளி தண்ணியை நான் வைத்தேன் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு கால ரசூலுல்லாஹ் வந்து கேட்டாங்க, மன் வலஅஹாதா, யாரு தண்ணி வச்சது? ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, யார் இந்த வாளியில தண்ணி வச்சது? அங்கே ரசூலுல்லாஹ்வுக்கு செய்தி சொல்லப்படுகிறது, இப்படி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் தான் தண்ணீரை வைச்சாங்க என்கிற ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. சொன்னவன ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஃபகால, பிரார்த்தனை செய்றாங்க, அல்லாஹும்ம ஃபக்ஹு ஃபித்தீன், இறைவா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அன்னவர்களுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடு என்கிற ஒரு பிரார்த்தனைய செய்றாங்க. ரசூலுல்லாஹ்வினுடைய பிரார்த்தனை, பெரியார்களினுடைய பிரார்த்தனை, அவங்களுடைய அந்த துஆவினுடைய மகிமை என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இது ஒரு உதாரணமாக செய்து காட்டுகிறார்கள். லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, ஒரு பெரியவருக்கு எப்படி ஹிதமத் செய்யணும் என்கிறத ஒரு சிறியவர் ரசூலுல்லாஹ்க்கு எப்படி சஹாபாக்கள் செஞ்சாங்க என்கிறத பார்த்து அவர் செய்யணும். இந்த காலத்துல ரசூலுல்லாஹ் இல்ல, அப்ப பெரியவர்களை கண்ணியப்படுத்தாம விடுறதா என்று பார்த்தா இல்ல. ரசூலுல்லாஹ்க்கு எப்படி சஹாபாக்கள் மரியாதை கொடுத்தாங்க, அதை போல நம்மிலே ஒரு வயது மூத்தவராக இருந்தாலும் ஒரு வயது முந்தி பிறந்திருக்காரு, நம்மளை விட அதிகமான நன்மை செஞ்சிருப்பாரு. ஒரு வயது இளமையா பிறந்திருக்காரு, நம்மளை விட பாவம் குறைய செஞ்சிருப்பாரு. இப்படி சிந்திச்சு அவருக்கு நாங்க சுதிமதி செய்யணும். இப்ப இதன் விளைவாக ரசூலுல்லாஹ் செஞ்ச துஆவினுடைய விளைவு என்ன தெரியுமா? நமக்கு தெரியும், இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்கின்ற சூரா இறங்கிய சந்தர்ப்பம், மூத்த சஹாபாக்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். அப்பொழுது அங்கே அந்த சூரா ஓதி காட்டப்படுகின்றது. அங்கே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அன்னவர்களும் இருக்கின்றார்கள். இப்னு அப்பாஸ் என்றால் அவர்களுடைய பெயர் அப்துல்லா, அவர்களுடைய பெயர் அப்பாஸுடைய மகன் என்றால் அவர்களுடைய பெயர் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்ப இப்படி சஹாபாக்கள் ஒன்று கூடி அந்த இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்கின்ற சூராவை பத்தி பேசினாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கும் போது சஹாபாக்கிட்ட கேட்காங்க, இந்த சூராவுக்கான விளக்கம் நீங்க என்ன விளங்குறீங்க? சூராவை தஃப்சீர் பண்ணும் முகமாக நீங்க என்ன விளங்குறீங்க என்று சஹாபாக்கள்கிட்ட ரசூலுல்லாஹ் கேட்காங்க. அப்ப எல்லா சஹாபாக்களும் ஒவ்வொரு காரணம் சொன்னாங்க. இஸ்லாம் பரவ போகுது, இஸ்லாம் இனி தடுக்கப்படாத மார்க்கம், அப்படி அப்படின்னு பல காரணங்களை பெரும்பெரும் சஹாபாக்கள் எல்லாம் சொல்றாங்க. கடைசியா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அன்னவர்களிடத்துல அந்த அவர்களுடைய அந்த பதில் கொடுக்கும் சந்தர்ப்பம் எல்லோரும் சொல்லிய பதிலுக்கு மாற்றமான ஒரு பதில். அங்கிருந்த சஹாபாக்கள் எல்லாம் திகைத்து உரைத்து நின்ற அளவுக்கு அவர்களுடைய பதில் அங்கு இருந்தது. எல்லா சஹாபாக்களும் ஒருபுறம் ஒரு சிந்தனையில் பதில் கொடுக்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மாத்திரம் நாயகத்தினுடைய துஆ பரக்கத்தின் மூலம் அவர்கள் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? நாயகத்தினுடைய மறைவு நெருங்கிவிட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இவ்வுலகை விட்டும் இறைவன் அழைப்பு வந்து பிரிய போகின்றார்கள் என்கின்ற அந்த விடயத்தினை அந்த சிறிய சஹாபி அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இதுதான் பெரியார்களினுடைய துஆ பரக்கத். இதுதான் பெரியவர்களுக்கு நாங்கள் ஹிதமத் செய்து அவர்களிடம் இருந்து கிடைக்கின்ற அன்பின் வெளிப்பாடு. நாம எத்தனை கிதாபுகள் இது போன்ற இருசாது சாரியாக இருக்கட்டும், உம்பத்துல் காரியாக இருக்கட்டும், எந்த கிதாபுகளை பிரட்டி
தலைகீழாக விழுந்து படித்தாலும் கூட முதியவர்கள் உரை அருளை பெற்றவர்கள் அவர்களிடம் இருந்து நாங்கள் எடுக்கக்கூடிய அந்த பணிவிடை சம்பந்தமான துவாபரக்கத்துடன் சேர்ந்த அந்த பாசத்தினூடான அறிவு இருக்கின்றது. அந்த அறிவுக்கு நிகராக எந்த ஒரு அறிவாலும் நிற்க முடியாது. நாங்கள் பிரித்து காட்டுவார்கள் இல்முல் வஹ்பி, இல்முல் கஸ்பி என்று. இல்முல் கஸ்பி என்பது நாங்கள் உதாரணமாக மதரசாக்களிலே ஆண்டு 1 to 7 ஆண்டு வரைக்கும் நாங்கள் படிப்பது நம்முடைய ஆசான்மார்களிடத்தில இருந்து ஒவ்வொரு அரேபிய கிதாபுகளாக வாசித்து அதனுடைய தமிழ் மொழிபெயர்ப்புகளை கேட்டு கேட்டு படித்து நாமவே நம்முடைய முயற்சியில் படிப்பதற்கு பேர் இல்முல் கஸ்ப். தலபு கஸ்பல் ஹலால் ஃபரீலத்தும் பாதல் ஃபரீலா. அப்ப கஸ்ப் என்பது தொழில் தேடுவது, தொழில். இப்ப நாங்க உழைத்தெடுக்கின்ற அறிவுக்கு பெயர் இல்முல் கஸ்ப். அதே போன்று இல்முல் வஹ்பு, இல்முல் வஹ்பு என்கின்ற ஒரு அறிவு, அது அவர் எண்ணி பார்க்காத புறத்திலிருந்து கிடைக்கும். இப்ப ஒருவர் ஓதுகின்ற காலத்துல அந்த அளவு பாடத்துல கட்டித்தனம் இல்லாம ஓரளவு மீடியமான ஒரு லெவல்ல இருந்திருப்பார். ஆனா அவருடைய உள்ளத்தில உரை அருள் பெற்றவர்கள் முதியவர்கள் பற்றிய விடயங்களில பெரும் மதிப்பு மரியாதை இருந்திருக்கும். அப்படி அவருடைய பாசம் இருந்ததால அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கிதாபியத்தான அறிவு இல்லாம அவன் புறத்தில இருந்து மில்ல துன்ஹு அவன் புறத்தில இருந்தான அறிவை அல்லாஹ் கொடுப்பான். நிறைய ஃபக்கீஹ்களுக்கு ஃபுகஹாக்களுக்கு இறைவன் கொடுத்த வரலாறும் நமக்கு தெரிந்திருக்கின்றது. எனவே முதியவர்களுக்கு எந்த விடயத்திலாவது நாங்கள் ஹிதுமத்துகள் பணிவிடைகள் செய்கின்ற போது அதனுடைய தாற்பயம் அவர்களுக்கு அல்ல, அதனுடைய ஃபாயிதா அவர்களுக்கு அல்ல, நமக்கு என்பதனை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பாபு லா யஸ்தக்பிலுல் கிப்லா பிபௌலின் வலா காயத்தின் இல்லா இன்தல் பினா ஜிவாரின் அவ் நஹ்விஹி. அதாவது மலசல கூடம் கழிக்க செல்லும் போது கிபிலாவை யாரும் முன்னோக்கவும் கூடாது. கிபிலா மலசலம் கூடம் கழிப்பவருக்கு பின்னாலும் இருக்கக்கூடாது. இல்லா இந்தல் பினா ஜிதாரின் அவ் நஹ்விஹி. கட்டிடங்கள் சுவர்கள் இருந்தால் தவிர, சுவர்கள் கட்டிடங்கள் கட்டப்பட்டிருந்தால் அது பிரச்சனை இல்லை. அப்படியானால் ஹதீஸை வாசித்து விட்டு பார்க்கலாம். ஹத்தசனா ஆதம் கால ஹத்தசனி இப்னு உபை இப்னு அபி இப்னு கால ஹத்தசனி அஸ்-ஸுஹ்ரி அன் அத்தா இப்னு யஸீத் அல்-லைஸி அன் அபி அய்யூப் அல்-அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் கால. அபு அய்யூப் அல்-அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், இதா அத்தா அஹதுக்கும் அல்-காயித, உங்களிலே ஒருவர் மலம் கழிக்க சென்றால் ஃபலா யஸ்தக்பிலுல் கிப்லா, அவர் கிபிலாவை முன்னோக்க வேண்டாம். வலா யுஹவ்வில் அந்த கிபிலாவுக்கு அவர் திருப்பிக் கொள்ளவும் வேண்டாம். லஹ்ரஹு, அவருடைய முதுகை. அப்படியானால் கிபிலாவை முன்னோக்கவும் வேண்டாம், கிபிலாவை பின்னோக்கவும் வேண்டாம். மாற்றமாக ஷர்ரிக்கு கர்ரிபு, கிழக்க பார்த்திருங்க அவ் கர்ரிபு, இல்லைன்னா மேற்க பார்த்து போங்க. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொல்லி காட்டிய ஒரு விடயம். இப்போ நம்முடைய ஊர்களில பெரும்பான்மையான முஸ்லிம்களுடைய வாழக்கூடிய ஊர்களில கழிவறைகள் கல்பாவை முன்னோக்கி இருக்க மாட்டாது. எங்கேயுமே கல்பாவை முன்னோக்கி இருக்க மாட்டாது. அது இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, அது இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அப்படிங்கிற ஹதீஸில லா யஸ்தக்பில் கிப்லா வலா யஸ்தக்பிருஹான் இருக்கிறேன். கிபிலாவை முன்னோக்கவும் கூடாது, கிபிலாவை பின்னோக்கவும் கூடாது. இது எப்ப தெரியுமா? இது வெட்டவெளியான பிரதேசம். எந்தவித கட்டடங்களும் பின்னால வருது. இல்லா இந்தல் பினா ஜிவாரின் அவ் நஹ்விஹி, கட்டடமோ சிவரோ சுவர் இது போன்ற அமைப்புகள் இல்லாத இடம். ஒரு வெட்ட வழியில ஒருவர் கலாஹாஜத்தை நிறைவு செய்ய போறாரு. இவரு அங்க கிபுலா முன்னோக்குறதோ அல்லது கிபுலா அவருக்கு பின்னால வார மாதிரியோ முன்னோக்கி செய்யறது கூடாது. அப்படி இல்லாம நம்மளை போல ஒரு கொட்டி வடிவத்துல கட்டப்பட்ட டொய்லெட்டுகளில அங்க கழிக்கும் போது கிபிலாவை முன்னோக்காம பின்னோக்காம இருக்கிறது மிக ஏற்றம், சுன்னத்திலும் மிக பேணுதல். இருந்தாலும் சில சமயங்களில முன்னோக்கினாலும் பிரச்சனை கிடையாது. அப்படி முன்னோக்காமல் இருப்பது அவசியம். எனவே பெரியவர்கள், அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே,
இது போன்ற விடயங்களை நாங்கள் வெறுமனே நம்மை தேடி வந்துதான் அது படிப்பித்து தரப்படும் என்கின்ற சிந்தனையை அகற்றிவிட வேண்டும். வயது எந்தளவு சென்றாலும், காலங்கள் எந்தளவு சென்றாலும், ஒரு சிறியவரிடம் அறிவிருந்தாலும் கூட அவரிடம் சென்று வெட்கத்தினை விட்டு நாங்கள் அந்த அறிவை படிக்க வேண்டும். ஏன் தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையிலே உங்கள் ஒவ்வொருவர்களிடத்திலும் கேட்க காத்திருக்கின்றான். எப்படி? உங்களிடத்தில் இது சம்பந்தமாக தெரிந்தவர்கள் உலமாக்கள் இருந்தும் கூட நீங்கள் வயது வித்தியாசம் வேறுபாடு பார்த்து அதை படிக்காமல் அதிலே தவறிழைத்தீர்களே, அதற்கான பரிகாரம் இது அது என்று சொல்லி அல்லாஹ் உங்களை தண்டிக்க கூடிவிடும். அதனால் நீங்கள் ஒவ்வொருவரும் இது போன்ற விடயங்களை, இது போன்ற புகாரி மஜ்லிஸ்களினுடைய காலங்களிலே நீங்களாக தேடி உலமாக்களிடத்தில் அந்த தலைப்புகளை கொடுத்தும் நீங்கள் படித்துக் கொள்ளலாம். அப்படிப்பட்ட விடயங்களை படித்து அதன் மூலம் பயன்பெறுவதற்கு வல்ல நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தௌபீக் செய்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.